அங்க கொண்டாடி கொண்டுட்டான் அமெரிக்கால. இருங்க சார். வக்கீல் இவரு நைட்டு கட்டவாரி எடுத்துக்கினார் பாத்துங்க. நான் எங்க குடும்பம் இன்ஃபார்மே பண்ணலாம். ஃபோன் பண்ணி கூட்டிட்டு போறோம்னா கூட்டு போறேன்னு சொல்லியிருக்கணும். கூட்டு போறேன்னு சொல்ல எங்களுக்கு கூப்பிடலாம். அமைதியாக வந்து வக்கீலை வச்சு பேசுறாங்க. வக்கீலும் உணர்ந்தா மாவனா நீ வெளியிலே போக முடியாது. நீ அமெரிக்காவில் எங்கேயுமே போக மாட்டேன் பார்த்துக்கலாம். நான் அமைதியாக போ நைட்டில் வந்து சொன்னேன். நீ கேட்குற விட்டுட்டல நீ போக முடியாது. அமெரிக்காவில் உன் பிள்ளைங்க வந்து அடிக்கிறாங்க. போலீஸ் அடிக்கிறாங்க. போலீஸ் அடிக்கிறாங்க. என்னங்க பண்ணாங்க? என்னங்க மரியாதை இல்லாமல் அடிக்கிறீங்க? ஜங்ஷனில் இருக்கேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு 39 வயசு முடிஞ்சு 40 தான் ஆச்சு அப்படின்னு சொன்னார். நாங்கள் 2வது மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் வந்து கொரோனாவில் இறந்துட்டார். அவங்க மாமனார் வீட்டு சைட்லேயும் எதுவுமே கிடையாது. எங்கள் அப்பா அம்மாவும் அவ்வளோ வசதியாக கிடையாது. அதனால நான் 2nd மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். என் குழந்தைங்கள பார்த்துக்கோன்னு சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணேன். அவங்களுக்கு 2 குழந்தைங்கன்னு சொன்னாங்க. 2 பொட்டை பிள்ளைங்க, எல்லாம் சின்னது 7th 8th சரின்னு சொல்லி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுங்கன்னு கேட்டாலும் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் இப்போ பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு 1 மாதம் நாங்கள் ஃபைட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டோம். 3 மாதம் கழித்து தான் எனக்கு தெரியுது இவங்க குழந்தையெல்லாம் என்னோட வயசு குழந்தைங்க. எனக்கு 26 வயசு ஆகுது, அவருக்கு 57 வயசு ஆகுதுன்னு எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு 3 மாதம் கழித்து தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் 2 குழந்தைங்களையும் பார்த்துக்க மாட்டேன், அடிக்கடி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பார். சந்தேகப்பட்டுட்டு இப்போ ஒரு ரோட்டில் போகிறவங்க பார்த்தா கூட அவன் ஏன் உன்னை பார்க்குறான், நீ அவனை வச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி டார்ச்சர் பண்ணுவார். இவங்க டார்ச்சர் தாங்காமல் போன மாதம் நான் நியூரோ ஃபவுண்டேஷனில் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து சொந்த சித்தப்பன் பெருப்பனை வச்சு என்னை அசிங்கமாக ட்ரீட் பண்ணுறாங்க. அவங்க அம்மாவும் தான் என்னை அசிங்கமாக ட்ரீட் பண்ணுறாங்க. இது எத்தனை தடவை இப்படியே மூவ் அவுட் ஆகும் சொல்லிவிட்டு நானும் நேற்று ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு என்னை நடு ரோட்லேயே சீல்நாயக்கம்பட்டி பைபாஸ்லேயே என்னை விட்டுட்டு ஓடிட்டார். நேற்று நைட்டு ஃபுல்லாக நானும் கேபு புக் பண்ணி, அந்த கேப் நம்பர் கூட தரேன் பாருங்கள், கேப் புக் பண்ணி எல்லோரும் நான் 2 குழந்தைங்களோட எல்லாத்தையும் தொலைவுனா மேன்ஷன் வந்து தொலைவுனா இவரோட பாலாஜி மேன்ஷன், இவரோட மேன்ஷன். இவர் சொத்தை காமிச்சு தான் என்னை கல்யாணம் பண்ணார். எனக்கு ஒரு வீடு இருக்குது, எனக்கு ஒரு மேன்ஷன் இருக்குது, சென்னையில் இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் சரி ஓகே இவர் நம்மளை நல்லா பார்த்துப்பாரு, நம்ம குழந்தைங்கள அப்பாவாக நடந்துப்பாருன்னு சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணேன். எனக்கு 57 வயசு ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுமே நான் அவர் கூட வாழ்ந்தேன். சரி என்ன பண்ணுறது, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், வயசாக முக்கியம் நமக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து குடும்பம் நடத்திட்டு இருந்தேன். அப்புறம் நேற்று வந்து பாதியில் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. நான் தான் வண்டியில் தொலைவிட்டு என்னால் வண்டியில் தொலைவ முடியல. அதனால் நான் கேப் எடுத்துகிட்டு போய் தொலைவிட்டு இருந்தேன், அவங்க காணோம். சரி அடுத்த நாள் நம்ம மேன்ஷன் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் மேன்ஷனில் உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு 2 போலீஸ்கார் வந்துட்டு அவர் பாட்டுக்கு அங்கே ரூம் இருக்குது, அங்கே ஃபுட்டேஜ் இருக்குது, அதில் பாருங்கள். அவர் பாட்டுக்கு போயிட்டு 1 hour சாலிடாக 1 hour நான் வெளியில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். இது இப்போ ஒரு பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணோம், வாங்க ஆர்த்தி வாங்க, பாஸ்கர் வாங்க, உங்களை மேலே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வருது. இவங்க 1 மணி நேரம் ரூமுக்கு போனாங்க, 1 hour வெளியில் வரல. 2 கதவை சாத்திட்டாங்க. கதவை சாத்திட்டு வக்கீல், அவங்க மேனேஜரு, எங்கள் வீட்டுக்காரு, மேனேஜரோட அண்ணா, அப்புறம் இந்த 2 போலீஸ்கார் அவ்வளோ அராஜகம், அவ்வளோ இது பண்ணாங்க. பண்ணிவிட்டு வந்து யார் ஆர்த்தி, என்ன அண்ணா அராஜகம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். ஏன் சார் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு என்னை ஸ்டேஷனில் வச்சு கேட்கணும், உங்களுக்கு எந்த விஷயம் ஃபஸ்ட்லேருந்து தெரியாது, நீங்கள் தான் முழுசாக என்னை விசாரிக்கணும், விசாரிக்காமல் யார் ஆர்த்தி அப்படின்னு என்னை கேட்கக்கூடாது. அப்போ உள்ளார பணம் வாங்கினீங்களா சார் அப்படின்னு நான் கேட்டதுக்கு வாமா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு அவர் வண்டியில் விட்டு நான் வரமாட்டேன், எனக்கு இதுக்கு நியாயம் தெரிஞ்சாகணும், ஸ்டேஷனில் போனால் அப்படியே வச்சு அமுக்கிடுவாங்க சார். நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான், நானும் என் குழந்தைங்கள 2 வருஷமாக வேலைக்கு போய் தான் கஷ்டப்பட்டு நான் காப்பாற்றினேன். 2021 என் ஹஸ்பண்ட் இறந்துட்டார். நான் 2 வருஷமாக என் குழந்தைங்கள நான் வேலைக்கு போய் காப்பாற்றினேன். வேலைக்கும் போகக்கூடாது, என்ன தான் பார்த்துக்கணும்னு சொல்லி என்னை கல்யாணம் பண்ணார். என்னை பார்க்கவே கிடையாது. இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் இதுக்கு ஒரு நியாயம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நான் வாழணும்னு நினச்சி தான் இவ்வளோ தூரம் பண்ணி அமைதியாக இருந்தேன். இவன் வாழக்கூடாதுன்னு நினச்சி இப்போ போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் போலீஸ்காரை நம்பி தான் ஏதாவது ஒரு விஷயம்னா போலீஸ்காரங்கள்ட்ட தான் போகிறோம்.
போலீஸ்காரனுங்களே இப்படி பணம் வாங்கிட்டு ஒரு பொட்ட பிள்ளை வாழ்க்கை இப்படி அழிக்கக்கூடாது. அதனால தான் நான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி இதை சொன்னேன். தயவுசெய்து இதை யார் பார்க்கறதா இருந்தாலும் தயவுசெய்து இது கொஞ்சம் சீரியஸ்னஸாக எடுத்துகிட்டு போய் இது பண்ணுங்க. இல்லை அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அது அவங்க ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் தான் ஜீப்பில் ஏற்றினாங்க வாங்க அப்படின்னு. அப்புறம் நான் போய் அந்த ஜீப் முன்னாடி நின்று நான் தான் போராடினேன். ஏன்னா நான் எனக்கு என்னன்னு தெரியணும். போலீஸ் ஸ்டேஷன் போயிடுச்சுன்னா அப்படியே அமுக்கிடுவாங்க. அதனால தான் இது யார் பார்க்கறதா இருந்தாலும் சரி, ஸ்டாலின் பார்க்குறதா இருந்தாலும் சரி, எனக்கு இதுக்கு ஒரு முடிவு தயவு செய்து கொண்டு வாங்க. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க 2 குழந்தைங்களோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.